நம்ம உடம்பு எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புல இப்ப என்ன இருக்கு? எலும்பு இருக்கு. சரிங்களா? இந்த எலும்பை சுத்தி தான் நம்மளுக்கு தோல் இருக்கும். சரிங்களா? அப்புறம் தசை, சதை எல்லாமே இருக்கும். சோ இந்த உடம்புல இருந்து எலும்பு எடுத்துட்டீங்கன்னா நம்ம நிக்க முடியுமா? நிக்க முடியாது. அந்த எலும்புல என்ன இருக்கும்? கால்சியம். எலும்பு குறைபாடு வந்துச்சுனாவே கால்சியம் டிஃபிஷியன்சி, கால்சியம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு கால்சியம் வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றுது. அதே மாதிரி தாங்க எந்த ஒரு காய்கறி பயிர்களா இருக்கட்டும், இல்ல வாழை நீங்க சாகுபடி பண்ணீங்களாலும் சரி, அந்த காய்கறி வந்து அந்த காய் வந்து என்ன மாதிரியான ஒரு வடிவமைப்புல இருக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்றது வந்து இந்த கால்சியம் தான். கால்சியம் வந்து கரெக்டான லெவல்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து உங்களோட காய் வந்து கரெக்டான ஷேப்ல இருக்கும். கால்சியம் டிஃபிஷியன்சி வந்துச்சுன்னா தான் இந்த தக்காளி பழங்கள்ல மேல வந்து அந்த சுத்தி இந்த ஆந்த்ராக்ஸ் அப்படிங்க வந்து நீங்க வந்து தப்பா நினைச்சுப்பீங்க. சரிங்களா? அது வந்து ஆந்த்ராக்ஸ் இல்ல. அது வந்து தக்காளி பழத்தை சுத்தி இருக்கக்கூடிய கால்சியம் குறைபாடுனால வரக்கூடிய ஒரு நோய் தான். அதே மாதிரிதான் மற்ற காய்கள்லையும் இந்த தர்பூசணி இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சுத்தி அந்த வெடிப்பு மாதிரி வரும், இல்லைன்னா அழுகுற மாதிரி ஆகும். சோ இதெல்லாம் என்னன்னா அப்படியே அந்த நாளடைவுல அது வந்து கொலாப்ஸ் ஆயிரும். சோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு டெமாலிஷ் ஆகுது. இதுக்கு என்ன குறைபாடு அப்படின்னா கால்சியம் குறைபாடு அப்படிங்கறத வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு அப்ப கால்சியம் கொடுத்தா இது சரியாகும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் கால்சியம் நைட்ரேட்டோட யூசேஜ் நம்மளுக்கு. சரிங்களா?